السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். எந்த அளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதனை அடைப்பதற்குரிய வழிமுறைகளை நமக்கு அமைத்து தருவான். அதே போன்று பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். செல்வ செழிப்பாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து ஆரம்பிப்போம். ஒவ்வொரு ஃபர்வான தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த கடனினுடைய பிரச்சனை. ஏதோ ஒரு தேவைக்காக கடனை வாங்கியிருப்பார்கள். அதனை திருப்பி செலுத்துவதற்குரிய அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல், அந்த வசதிகள் கிடைக்காமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹ் ஏதோ ஒரு வழிமுறையில் அல்லாஹ் உங்களுடைய கடன்களை செலுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரிடமும் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். செல்வ செழிப்பாக வாழ வைப்பான். இந்த துஆவை ஓதுவோம். اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. يا الله, நீ விலக்கியதை விட்டும் நீ ஆகுமாக்கியதை கொண்டும் எனக்கு போதுமாக்குவாயாக. மேலும் உனது கிருபையை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாமும் இந்த துஆவை ஓதுவோம், அதிகமாக ஓதுவோம். பிறருக்கும் இந்த துஆக்களை நாம் கற்றுக் கொடுப்போம்.